இந்த 7 வாரமா பிக் பாஸ் பார்க்காத ஒருத்தங்க என்னுடைய ஃப்ரெண்டோட மாமா மாமி இப்போ கடந்த ஒரு 6-7 நாட்களா வேலைக்கு வந்து போகல, லீவு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து கடைசியா பார்த்த பிக் பாஸ் சீசன் வந்து சீசன் 4ம் 5ம். அதுக்கப்புறம் வந்து வேலைகள் காரணமாகவும் குடும்ப வேலைகள் காரணமாகவும் இந்த பிக் பாஸ் பார்க்க கிடைக்கல. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவை வந்து பார்த்துருந்தாங்க இந்த டைம் கிடைக்கக்குள்ள. அப்போ அவங்க வந்து பார்க்க ஆரம்பித்து ஒரு 5-6 நாட்களே முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன விடயம் நண்பர் சொன்னார், முத்து அவர்களிடம் ஆரியை பார்க்குற மாதிரி இருக்குது, ஆரியோட நேர்மை இருக்குது அப்படின்ற மாதிரி. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முத்து அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கோடி மக்கள் வந்து சப்போர்ட் ஒரு முதல் வீக்கே அவருக்கு கிடைச்சிட்டு. ஏன்னா இப்போ 1 hour பார்த்து மக்கள் நம்ம சீசன் 5 வரைக்கும் 1 hour பார்த்து ஒரு தகுதியான நபரை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அது லைவ் அண்ட் வரைக்குள்ளேயே ஒரு நபரை ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி ஒரு மணித்தியாலத்திலேயே ஒரு வின்னரை மக்களால் தேர்ந்தெடுக்க முடியுதுன்னா, அப்போ 24 மணி நேரம் ஒரு நாள் ஒருத்தரை பார்க்கக்குள்ளேயே அவருடைய செயற்பாடுகள் மக்களை டச் பண்ணும். எவன் நடிக்கிறானோ, உதாரணத்துக்கு இந்த சீசன்ல கேவலமாக நடிக்கிறது ஜாக்லின். இந்த பிக் பாஸ் ஷோவை கெடுக்கிற முதல் நபர்னா நான் ஜாக்லின் சொல்வேன். 2வது சௌந்தர்யா. இந்த 2ம் தான் இந்த ஷோவுக்கு இருக்கிற ஒரு கருப்பு புள்ளி. அப்போ அப்படி இருக்கக்குள்ள அப்படியான அந்த கருப்பாடுகளுக்கு மத்தியில் முத்துக்குமரன் ஜொலிக்கிறாரு. அது தொடர்ந்து பார்க்கக்குள்ள அந்த முத்துவோட நேர்மையும் அந்த தனித்துவமும் தெரியும். சரிங்களா? அதே போலதான் இந்த ஆட்டம். இந்த ஆட்டத்தில் இத்தனை பேர் இருந்தாலும் முத்துவோட ஆட்டம் மட்டும் நேர்மையா இருக்கும், பக்கா சார்பு இல்லாம. இது என்னோட ஃப்ரெண்டு, இது என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, இது என்னோட டீமு, இது என்னோட டீம் இல்ல, இவங்க டெவிலு, இவங்க ஏஞ்சல், அப்படி இல்லை. நேர்மை எங்கே இருக்கோ அங்க அவருடைய கருத்து இருக்கும். இப்ப மஞ்சரி வேர்சஸ் அன்ஷிதான்னு ஒரு விடயம் வந்துச்சு. அப்ப மஞ்சரி வந்து அன்ஷிதாவோட சண்டை பிடிச்சு போட்டு உள்ளுக்குள்ள வருவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் சாப்பிட சொல்லி தட்டை வாங்கிட்டு வெளில வந்து சாப்பிடுங்க அப்படின்னு ஆனந்தி கிட்ட சொன்னா அதுக்கு அன்ஷிதா சண்டை பிடிக்கிறாங்கன்னு. அப்போ முத்து உடனே கேட்பாரு, அவங்க கத்துறாங்கன்னு தெரிஞ்சு நீ ஏன் அங்கே கத்திக்கொண்ட, நீ வந்து திரும்ப பேசின, நீ வந்திருக்கலாமே அப்படின்னு. இதான் முத்துக்குமரன். நண்பராக இருந்தாலோ, தெரிஞ்சவங்களா இருந்தாலோ, துரோகியா இருந்தாலோ, எதிர் டீமா இருந்தாலோ, அவங்கள டீமா இருந்தாலோ, அவர் வந்து அங்கே நேர்மையின் பக்கம் தான் நிற்பாரு. சரிங்களா? கேட்க வேண்டிய கேள்வியில கேட்டுவாரு. ஆனா இந்த இது வந்து இங்க இருக்கிற வேற யார்கிட்டயுமே இல்லை, முத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த பிக் பாஸ் ஐட்டமுக்கான தகுதியை மக்கள் முத்துவிட மட்டும்தான் பார்த்தார்கள். அதுக்கு நம்ம ஒவ்வொரு மணித்தியாலமுமே இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல நடக்கிற விடயங்கள் முத்து ஏன் தனித்துவமானவர் அப்படின்றத காமிக்குது. இன்னைக்கு இது ஒரு சம்பவம். சரிங்களா? சரி, இந்த வீடியோல வந்து அன்ஷிதா வெர்சஸ் மஞ்சரின்னு வரைக்குள்ள அன்ஷிதா பாவித்த வார்த்தைகள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, மஞ்சரி வர்சஸ் அருண், மஞ்சரி வர்சஸ் சௌந்தர்யா, மஞ்சரி வர்சஸ் ஜாக்லின், மஞ்சரி வர்சஸ் அன்ஷிதா. இந்த விடயம் அதில் சத்தியமாக ஒரு விடயம் ரொம்ப பார்க்கக்குள்ள ரொம்ப ஒரு எமோஷனலாக நமக்கு ஹேட் ஆகுது. அது நான் சொல்லிக்க உங்களுக்கு வந்து புரியும். அடுத்தது இந்த ஷோவை கெடுக்கிற 3 பேர், அதை பற்றி மஞ்சரியும் தர்ஷிகாவும் பேசினாங்க. அதே விடயத்தை வெளியில் மக்கள் பேசி கொண்டிருக்காங்க. இந்த விடயத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அன்ஷிதா வர்சஸ் மஞ்சரின்னு வரைக்குள்ள மஞ்சரி அவர்களுடைய டாக் வந்து அந்த கேமில் இருக்கு. அவங்க டெவிலாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸ் படி இருக்கு. பட் அன்ஷிதாவோட டாக், இந்த வே அவங்க பேசுகிற இது, அது வந்து வேறு விதமாக இருக்கு. சரி, அது எப்படி இருக்குல்லம்மா அப்படின்னா, இக்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு அந்த சில பணக்காரங்க, அந்த சில எப்படி சொல்லலாம், நிறவரை பிடிச்சவங்க, ஏழைகளை பிடிக்காதவங்க, அப்படியான கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அப்படி இருக்கு. அன்ஷிதா அவர்கள் மஞ்சரி அட்டாக் பண்ற விதம் அப்படித்தான் இருக்கு. பார்க்க ரொம்ப மஞ்சரியை பார்க்க கேவலமாக கிடக்கு, ஐ மீன் கவலையாக கிடக்கு. அந்த அளவுக்கு அட்டாக் வந்து பயங்கரமா இருக்கு. எப்படி தாங்கி கொண்டுக்கிறாங்கன்னு தெரியல. இதே தான் சௌந்தர்யா மஞ்சரியை அட்டாக் பண்றதும், ஜாக்லின் மஞ்சரி அட்டாக் பண்றதும் அந்த நிறத்தை பார்த்து அவங்களுடைய ஏழ்மையை பார்த்து அட்டாக் பண்றாங்க. அது தெளிவா தெரியுது அவங்களோட பேச்சிலேயே. சுத்தமா மரியாதையே இல்லை. அருணும் அதே மாதிரி தான். அவரும் அந்த நிற வேறுபாடு பார்க்குறாரு. ஏழ்மையை வந்து ஏழ்மை பணக்காரன் வச்சுதான் அந்த ஆள் பழகுது. சரி, அருணை பற்றி நிறைய விடயங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் போகுது. செட்டில் இப்படி பண்ணாரு, இப்படி தான் நடத்தினார் அப்படின்ற மாதிரி. அதில் சம்மந்தப்பட்டவங்க இப்போ பேச போகிறாங்களோ தெரியல. பேசினா நல்லா இருக்கும். கலர் பார்த்து பழகுறது, பணத்தை பார்த்து பழகுறது அப்படின்னு. அப்போ இந்த அன்ஷிதா வெர்சஸ் மஞ்சரி, அருண் வெர்சஸ் மஞ்சரி, சௌந்தர்யா வெர்சஸ் மஞ்சரி, ஜாக்லின் வெர்சஸ் மஞ்சரின் வரைக்குள்ள இந்த நபர்கள் கேமை தாண்டி பர்சனல் அட்டாக் பண்றாங்க மஞ்சரிய. ஆனா மஞ்சரிய அந்த கேமோட லிமிட்டோட நிற்கிறாங்க.
இதனால தான் நமக்கு வந்து மஞ்சரி பண்றதுல தப்பு தெரியவில்லை, இவங்க பண்றதுல தப்பு தெரியுது. இவ்வளத்துக்கு அன்ஷிதாலாம் ஓவர் ஆக்டிங், இன்னைக்கு பயங்கரமான ஆக்டிங், கேடுகட்ட ஆக்டிங், அது தெளிவாகவே வந்து தெரியுது. போன சீசன்ல ரவீனா அவர்களுடைய அந்த விஷத்தன்மை பிரதீப் போற வரைக்கும் வெளியில வரையில, அந்த உரிமை குரல் தூக்குனாங்கல்ல, அப்பதான் ரவீனாவோட கேடுகட்ட முகம் வெளியில வந்துச்சு. இப்ப அன்ஷிதாவும் அதே மாதிரி தான், அதே கேரக்டர் தான். ஆரம்பத்தில் முத்து வர்சஸ் அன்ஷிதான்னு ஒரு விடயம் வரும், அதுக்கப்புறம் அவங்க அப்படியே மாறிட்டாங்க. இப்போ நம்ம எல்லாம் நெக்ஸ்ட்ல அதான் அன்ஷிதாவாக்கு முன்னா, ஆனால் இப்போதான் உண்மையான முகங்கள் வெளியில வந்திருக்கு. ஸோ அடுத்தது இந்த டாப்பிக்கை உள்ளுக்குள்ள இருக்க மஞ்சரியும் தர்ஷிகாவும் பேசிக்கிறாங்க. இன்னைக்கு டாஸ்கை ஃபுல்லாக கெடுத்ததே அந்த ஜாக்லின், சௌந்தர்யா, அன்ஷிதா இந்த 3 பேர் தான். 100% உண்மை. சௌந்தர்யா ஜாக்லின் மண்டேல கிரியேட்டிவிட்டி நாலேஜே இல்லை. அது எனக்கு ரவுடித்தனம் பண்றது, கேவலமா பண்றது, அசிங்கமா பண்றது, அதுன்னா நம்பர் 1. ஆனா கிரியேட்டிவிட்டியா பண்றது, என்டர்டைன்மெண்டா பண்றதுன்னா அதுகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. சுத்தம். செல்வாக்குல ஒரு இடத்துக்கு வந்தா இப்படித்தான் நடக்கும், அதுகிட்ட பார்க்க முடியுது. இதே டாபிக் வந்து இப்ப வெளியில போகுது. இந்த கேமை கெடுக்கிறது, இந்த கேம்ல இருக்கிற பிளேயர்ஸோட ஆட்டத்தை கெடுக்கிறது ஜாக்லின் அப்படின்றது இப்ப பல மக்கள் பேசுறாங்க. நம்பர் 1 ஜாக்லின், நம்பர் 2 சௌந்தர்யா, நம்பர் 3 அன்ஷிதா. அன்ஷிதா கூட இப்ப பல மக்கள்கிட்ட இதுல இப்ப வராங்க. ஆனா இந்த ஷோக்கே தகுதி இல்லாத நபர்கள் அப்படி என்று ஜாக்லினையும் சௌந்தர்யாவை நான் ஆரம்பத்திலிருந்து சொல்றேன். அந்த பேச்சு இப்ப பல மக்களுக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. சரிங்களா? விஜய் என்ன சொல்றது, விஜய் டிவில இருந்து வந்தவங்க என்ற ஒரு ரெக்கமெண்டேஷன், அப்பன் காசு அப்பன் செல்வாக்கு என்ற ரெக்கமெண்டேஷன் சௌந்தர்யாவுக்கு. ஸோ இப்படி திறமை இல்லாம செல்வாக்குல வர்ற நபர்களை உள்ளுக்குள்ள போட்டா என்ன நடக்கும் அப்படி என்பதற்கு இந்த 2 உதாரணம். அதே நேரத்தில் பணம், அதிகாரம், ரெக்கமெண்டேஷன் இல்லாட்டியும் ஒரு திறமையான ஒரு நபரை, தகுதியான நபரை போட்டா அந்த ஷோவை எங்க கொண்டு போவாரு, டாப் லெவலுக்கு கொண்டு போவார் அப்படி என்பதற்கு முத்துக்குமரன் சிறந்த உதாரணம். அதே நேரத்தில் நான் மஞ்சரியை சொல்வேன். அடுத்தது வந்து தீபக் பொறுப்பா இந்த இதுல இந்த டாஸ்க்ல பண்ற நபர்கள் அப்படின்னா நான் தீபக்கை முத்துவையும் சொல்வேன், மஞ்சரியை கூட நான் வந்து சொல்வேன், சாச்சனா கூட பரவாயில்ல சொல்லலாம். மீதி நபர்கள் எல்லாமே வந்து ஏதோ பண்றாங்க, ஆனா அவங்க பண்ற அளவுக்கு கூட பண்ணாத கடைசி 3ன்னா ஜாக்லின், சௌந்தர்யா, அன்ஷிதா தான். சரிங்களா? இதே பார்க்குற மக்களுக்கு தெரியுது, நேர்மையா ரிவ்யூ பண்ற ஆட்களுக்கு தெரியுது. மக்கள் செல்வன் கண்ணுக்கு இது தெரியுமா, இல்லை அவர் வேற மாதிரி பேச போறாருன்றதான் பயமா இருக்கு. ஆனா இந்த வாட்டி அப்படி பேசினாருன்னா கண்டிப்பா மக்கள் காண்டாயிருவாங்க. அப்படி நடக்காதுன்னு நான் நம்புறேன். சரிங்களா? ஸோ ஓகே மக்களை, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இந்த பிஸியில ஓட் போட மறந்துடாதீங்க. முத்துக்குமரன் அவர்களுக்கு ஒஃபிஷியலி ஹாட்ஸ்டார்ல ஓட்டை போடுங்க. அங்க போட்டுட்டு அப்படியே அன்அஃபிஷியலி தமிழ் கிளிஸ்லயும் உங்களுடைய ஓட்டை வந்து போடுங்க. சரிங்களா? நன்றி.